எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடு ஆகிய 2 மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க, இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 3ஆம் ஈத்து கன்று மாடுங்க. ஒரு அழகிய கிடாரி கன்று என்ற மாடு. இந்த மாடு கண்ணினி இன்றோடு 3 நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க. தாயை போலவே அதே கலரில் அழகான ஒரு கிடாரி கன்றுன்னு இருக்குங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு சீம்பால் மாறி நல்ல பால் வருது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தற்போதைய சூழலில் 12 லிட்டர் கறவைத்திறன் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் மடி ஏறும் மாட்டுக்கு. ஒரு சில மாடுகள் வந்து மடி வந்து கன்று ஈனதுக்கப்புறம் ஏறுங்க. இந்த மாடு வந்து தற்போதைய சொல்ல 12 லிட்டர் கறவையில் இருக்குங்க. ஒரு 3ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல உயரமான மாடு, நல்ல வளமான மாடு, அகலத்தில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல தரத்தில் இருக்குங்க. மாட்டை பொறுத்த அளவில் கிடாரி கன்று இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ்ங்க. கன்று எந்த அளவுக்கு வளமாக உயரமாக இருக்குது பாருங்கள். 3 நாட்களான கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். தாயும் கன்றும் சுழி சுத்தங்க. மாடு வந்து கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க. சரி, இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க. தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான். எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. ஜோடி மாடுகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு 1000 500 அனுசரித்து கொடுக்கலாம். அதை தாண்டி ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையும் உங்களுக்கு ரொம்பவும் மிச்சமாகிக்குங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை பொறுத்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம். உங்களோட பட்ஜெட் பொறுத்து மாட்டை எடுத்துக்கலாங்க. நீங்கள் சேலம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டுக்கு சுழி தவறு ஏதானே இருக்கா, மடி கூச்சம் இருக்கா, 4 காம்பில் நல்ல பால் வருதா, அவங்க சொன்ன கறவை திறன் வருதா, இது எல்லாமும் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் 64,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுத்தமான ஒரே கலர் செவலை கலர். இது ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடு. 6 பல் பட்டிருக்குங்க. நல்ல அழகில் சிறந்த ஒரு மாடு, நல்ல பெருமாடு, நல்ல நீட்டு போக்கில், நல்ல உயரத்தில், நல்ல அகலத்தில், சூப்பர் தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னமும் 1 வாரம் டு 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல ஒரு முகலட்சணம், அருமையான கலரு, நல்ல உயரமான பெருமாடாக இருக்குங்க. 15 லிட்டர் சாதாரணமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் 6 பல்லில் 2ஆம் ஈத்து மாடுங்க. இளம்பொருள், நல்ல உயரமான அழகான ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன். நல்ல சூப்பர் தரத்திலேயே மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 5 6 ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க. ஸோ மாட்டோட மடி அமைப்பு பொறுத்த அளவில் 1 வாரம் டு 10 நாளில் நல்லா மடி எடுக்குங்க. 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது. 4மே பூக்காம்புகள் தான். ஒரு அடிக்கு 200 பால் வரும். அந்த அளவுக்கு நல்ல பூக்காம்பில் வளமான காம்பில் இருக்குது. மிஷின் கறவைக்கு, கை கறவைக்கு எல்லாமே உகந்ததாக இருக்கும். இந்த வெயில் கிளைமேட்டுக்கு 2 மாடும் நல்லாவே ஒத்து போகுங்க. எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக கடந்து போகும். அதுவும் இல்லாத நல்ல தரமான மாடுகளாகவும் இருக்குங்க. இந்த மாட்டுக்கும் சுழி தவறு எதுவும் கிடையாது. கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது. பெண்கள், குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க. மாடு அரைக்கடையில் 3ஆம் ஈத்து கிடாரி கன்றுகின்ற மாடு. இந்த மாடு வந்து சினை மாடு. 10 நாள் டைம் பிடிக்கும். 15 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு. 2ஆம் ஈத்து மாடு. 6 பல்லில் இருக்குங்க. லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளை எடுத்தால் தாங்க உங்களுக்கும் ஒரு 10 ரூபா கட்டுப்படி ஆகும். வாட்டவர் நீங்கள் எதுனாலும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் 4 காம்பில் பால் வருதா, சுழி தவறு எதானே இருக்குதா, மாடு உதைக்குதா, முட்டுதா, அவங்க சொன்ன பல் இருக்கா, இது எல்லாமும் நம்ம தரப்புலேருந்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் 74,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம்.
ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க. நன்றி.